ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு பிரஜ்னாஸ் கார்னர். இந்த வீக் பப்புவோட ஸ்கூலில் ஒரு அகாடமிக் ஃபேர் ஒன்று இருந்துச்சு. ஸோ யூஸ்வலாக அகாடமிக் ஃபேர் அப்படிங்கும்போது அவங்கவுங்க சப்ஜெக்ட்ஸில் அவங்க புக்ஸில் இருக்கிற டாபிக்ஸைவே மாடல் அண்ட் ப்ரெசன்டேஷன் மூலமாக அடுத்தவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த அகாடமிக் ஃபேர் நடக்கும். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு கிடைச்சது கம்ப்யூட்டர் சப்ஜெக்டில் இருக்கிற ரோபோட் அப்படிங்கிற ஒரு மாடல் தான். ரோபோட் அப்படிங்கும்போது யூஸ்வலான ரோபோட் மாதிரி இல்லாமல் அது கொஞ்சம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க ஸ்கூலில். நிறைய வீடியோஸ் அண்ட் நிறைய ரெஃபரன்சஸ் நான் பார்த்துருந்தேன், நிறைய ரிசர்ச் பண்ணேன். பட் எதுவுமே எனக்கு ஆப்டாக கிடைக்கல. ரொம்ப ஒர்க் பண்ணி மோட்டர்ஸ் அண்ட் நிறைய ஏதேதோ யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. சிம்பிளாக நம்மளால் க்ரியேட் பண்ணுற மாதிரி எதுவுமே எனக்கு கிடைக்கல. ஸோ நானே யோசித்து ஒரு ஐடியா பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஒரு அசம்ஷனுக்கு வந்திருந்தேன். அது பண்ணும்போதே ஸோ என்ன மாதிரி இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு பிரஜ்னாஸ் கார்னர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாகவும் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நல்ல மோட்டிவேஷன் உங்களோட சப்போர்ட் எனக்கு இருக்கும். அண்ட் இதோட பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா, யார் வேணாலும் இந்த ரோபோட்டை க்ரியேட் பண்ணிட முடியும். ஸோ அதுதான் நம்மளோட ஹோல் ஐடியாவே இந்த வீடியோக்கு. ஃபஸ்ட்டு என்னென்ன ரெக்வயர்டு மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். தெர்மோகால் வேணும், பிளாக் சார்ட் ஆர் பிளாக் கலர் A4 ஷீட் வேணும். தென் நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்காக ஃபெவிகால், டபுள் சைட் டேப் ரெண்டுமே வேணும். அண்ட் லாங் சைஸ் ஸ்கேல் பென்சில் வேணும், சிசர்ஸ், தெர்மோகாலை கட் பண்ணுற அந்த நைஃப் வேணும். தென் இது இன்னும் டெக்கரேட்டிவாக காமிக்கிறதுக்கு வேண்டி நான் சில்வர் கலரில் இருக்கிற ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். கிளிட்டர் மாதிரி இருக்கும் அந்த ஃபோம் ஷீட்டு. அப்புறம் இதோட பேஸ் மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் காரை வச்சு தான் நம்ம அந்த ரோபோட்டை மூவ் பண்ண போகிறோம். அண்ட் இதில் நான் மெஷர்மெண்ட்ஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா நம்மளோட ரிமோட் காரு வச்சு தான் நம்ம மெஷரே பண்ண போகிறோம். ஸோ அதனால தான். ஸோ ரிமோட் கார் மேலே ஒரு தெர்மோகால் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக எப்படி நம்மளுக்கு ரோபோட் வேணுமோ அந்த மாதிரி நான் பாடி, லெக் அதெல்லாம் தனித்தனியாக பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். அதில் தான் நம்ம ரிமோட் காரை ஆன் ஆஃப் பண்ண போகிறோம். தென் ஒரு பேசிக்கான ஒரு ரோபோட் நான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணி பார்த்தேன். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக டெமோ வீடியோ தான் இது. ஸோ இது ரொம்ப பேசிக்காக கட் பண்ணிவிட்டு நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டியதில்லை இதுக்கு. சும்மா அந்த காரை கவரப் பண்ணி ஒரு பேஸ் அந்த மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு லெக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேஸ்ட் பண்ணியிருக்கேன். தென் அதை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக நல்லா காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சில்வர் கலர் ஃபோம் ஷீட்டை நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த சில்வர் கலருக்கு நான் நிறைய யோசித்தேன். சில்வர் கலர் ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணலாமா, இல்லை சில்வர் கலரில் அலுமினியம் ஃபாயில் கூட இருக்குது, அது யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. எல்லாத்தை விட எனக்கு இது ரொம்ப அஃபோர்டபுளாகவும் ஈஸியாக நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிற மாதிரியும் இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஐ ஹாவ் கோன் வித் திஸ் ஃபோம் ஷீட். தென் இந்த பிளாக் கலர் சார்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் மாதிரி, இந்த டிஸ்பிளே மாதிரி, இந்த ஐஸு இதெல்லாம் க்ரியேட் பண்ணி ஓட்டுறதுக்காக தான் இந்த பிளாக் கலர் A4 ஷீட் ஆர் சார்ட் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் ஹெட் பார்ட்டு. இந்த மாதிரி தனித்தனியாக பண்ணிவிட்டு அப்படியே அடுக்கடுக்காக பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் பண்ணியிருக்கிறது ஹோம் பேஸ்டு ரோபோட் அப்படிங்கிறதுனால ஒரு ட்ரே க்ரியேட் பண்ணி ரோபோட் கையில் வச்சுருக்கிற மாதிரி ஒட்ட வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். அது ஒட்டிக்கிறதுக்கு நல்ல ஒரு டைம் கொடுக்கணும். தென் இது தான் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிற ரிமோட்டு. ஆக்சுவலாக நான் ரிமோட் கார் 300 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். பிகாஸ் இது ஒரு நாள் தான் நம்மளுக்கு, அதனால் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான். ஸோ இதெல்லாம் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட ரோபோட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் கீழே ஸ்விட்ச் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். தென் இதை ரிவர்ஸ் அண்ட் ஃப்ரண்ட்டில் வர மாதிரி ரிமோட் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது பேசிக்கான ஒரு ஸ்கூல் ஆக்சுவலாக 3rd கிரேட் போகிறதுனால ரொம்ப பேசிக்காக இருந்தால் போதும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் ரொம்ப பேசிக்காக நம்ம ரோபோட் அண்ட் இது ஒர்க்கபுளாக பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இந்த ஐடியா எப்படி இருக்குது உங்களுக்கு
ரொம்ப ஈஸியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அண்ட் இந்த வீடியோவோட எண்டில் வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கா ஸ்கூலில் அப்படிங்கிறதையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதையும் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட இன்டென்ஷனு. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா பிரச்சனைஸ் கார்னர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரோபோட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். She helps me she encourages me to keep toys away and remind me to keep things back and organize it. It means it will be like mixing or making a salad. She also